வெல்கம் டு Autocad tutorial நம்பர் 125. டைமென்ஷன் ஸ்பேஸ் கமெண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, கமெண்டில் Dimspace அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. அப்படி இல்லைனா டைமென்ஷன் டூலில் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மெனு பாரில் டைமென்ஷனில் போயிட்டு டைமென்ஷன் ஸ்பேஸ் அப்படின்ட்டு கொடுங்க. ஓகே, இந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ரொட்டேட்டட் டைமென்ஷன் அண்ட் ஆங்குலர் டைமென்ஷன். இந்த டைமென்ஷனுக்கு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகே, Dimspace கமெண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பேஸ் டைமென்ஷன் அப்படின்ட்டு கேட்குது. எந்த டைமென்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுமோ அதை செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது எந்தெந்த டைமென்ஷன்லாம் டிஸ்டன்ஸை பொறுத்து மூவ் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணணும். இங்கே இருக்கிற எல்லா டைமென்ஷனையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் என்னவோ அதை கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 1 டிஸ்டன்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் 1 கிரியேட் ஆகிடும். இது செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் 1 இருக்குது நமக்கு. ஓகே, இப்போ டேரெக்டாக வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணோம். ஆட்டோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். Dimspace என்டர் கொடுத்துட்டேன். இப்போ ஆங்குலர் டைமென்ஷனில் பண்ணலாம். பேஸ் டைமென்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இது இருக்கணுன்ட்டு செட் பண்ணிட்டேன். அடுத்தது டிஸ்டன்ஸை பொறுத்து மூவ் ஆக வேண்டிய டைமென்ஷன்ஸ். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ ஆட்டோ அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா அதே ஒரு வேல்யூ எடுத்துக்கும். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டிம் டெக்ஸ்ட் ஹைட்டை டபுளாக அது எடுத்துக்கும். ஓகே, இது ஃபஸ்ட்டு என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 0.36ன்னு எடுத்துக்கிச்சு. டிம் டெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குன்றதை செக் பண்ணிடலாம். டி என்டர் கொடுங்க. டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜரில் போகும். இதில் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஹைட் 0.18 இருக்குது. நமக்கு அதனால் டிஸ்டன்ஸ் டபுளாக எடுத்துக்கிச்சு. 0.18 என்னும்போது 0.36 அது எடுத்துக்கிச்சு. டிம் டெக்ஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை டபுளாக அந்த டிஸ்டன்ஸை எடுத்துக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.